வணக்கம். இந்த வீடியோல ஃபாகர் செட்டப் எப்படி பண்றேங்கிறத பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம கோனிசாக்குக்கான ட்ரிப்போஸ் எப்படி கனெக்ட் பண்றதும் பார்க்க போறோம். இதுல மோட்டர்ல இருந்து எப்படி பைப்லைன் எடுத்துட்டு போறோம், எப்படி டைமர்ல ப்ரோக்ராம் செட் பண்ண போறோம், எப்படி இதுக்கு ஒயரிங் கனெக்ஷன் பண்ண போறோம்ங்கிறதுல இருந்து A to Z இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோல நிறைய முக்கியமான விஷயத்தை இடையில சொல்லியிருப்பேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஃபாகர் செட்டப்ல ரொம்ப முக்கியமான பொருள்னா இந்த ஒய் ஸ்டைனர் தான். நம்மளுடைய ஃபாகர் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மெலிசான ஓட்டையா இருக்கறனால அதுல எதுவும் தூசி போய் அடைச்சிக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த ஒய் ஸ்டைனர் யூஸ் பண்றோம். இந்த ஃபில்டர்ல இந்த மாதிரி வலை மாதிரி இருக்கறனால இந்த தண்ணியில உள்ள மணல் தூசி எல்லாத்தையுமே இது ஃபில்டர் பண்ணி பியூரான தண்ணியை மட்டும் தான் லைனுக்கு அனுப்பும். இந்த ஃபில்டரை வந்து நம்ம மோட்டர்ல இருந்து அவுட் ஆகிற லைன்ல ஃபர்ஸ்ட் டைம் இது போட்டுக்கணும். இதோட ரெண்டு எஜ்ஜிலுமே நம்மளுக்கு த்ரெட் தான் கொடுத்திருப்பாங்க. அதனால ரெண்டு பக்கமே நம்ம டஃப்லான் டேப் சுத்தி தான் இதை முறுக்கணும். யூஸ் பண்றது எல்லாமே 1 இன்ச் பைப் தான். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சைடு த்ரெட் உள்ள மாதிரியான இந்த மாதிரி கப்ளர் ரெண்டு வாங்கி ரெண்டு த்ரெட்லயுமே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். மாதிரி இதெல்லாம் டைரக்ஷன் போட்டிருப்பாங்க. எந்த பக்கம் தண்ணி இன் ஆகி எந்த பக்கம் அவுட் ஆகணுங்கிறது அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஜாயின் பண்ற எல்லா இடத்துலயுமே நல்லா சொல்யூஷன் அப்ளை பண்ணி தான் ஜாயின் பண்ணிக்கணும். அப்பதான் லீக்கேஜ் எதுவும் இல்லாம டைட்டா இருக்கும். இப்போ அடுத்தபடியா இதுல ஒரு லென்த் பைப் ஒன்னு ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த பைப்ல இருந்து மொத்தம் நம்மளுக்கு 2 லைன் அவுட் எடுக்கணும். அதனால முதல் லைனுக்கு நான் டி ஜாயிண்ட் போட்டு ரெண்டாவது லைனுக்கு எல்போ போட்டு மொத்தம் 2 லைனுமே எடுத்துக்கிட்டேன். அடுத்தபடியா 2 லைனுக்குமே நம்ம ஆன் ஆஃப் வால்வ் தான் வைக்கணும். அதனால ஒரு அடி பைப்பா இருந்து 2 லைனுக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பைப் லைன் ஆன் ஆஃப் பண்றதுக்காக ரெண்டுத்துக்குமே நான் பால் வால்வ் தான் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம ஃபில்டர்ல இருந்து போறது மொத்தம் 2 லைன். ஒரு லைன் சாக்கு நினைக்கிறதுக்கு ஒரு லைன் ஃபாகர் செட்டப்புக்கு. அடுத்தபடியா நம்ம 2 பால் வால்வ்ல இருந்து தேவையான அளவு ஹைட்டுக்கு 2 பைப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதா. பைப் போட கேபிள் டையோ இல்ல கட்டு கம்பியோ இல்ல கயிறோ வச்சு இந்த மாதிரி பைப் எல்லாமே கையோட கட்டிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம சாக்கு நினைக்கிறதுக்கான லைனுக்கான ட்ரிப்போஸ் தான் கனெக்ட் பண்ண போறோம். பிவிசி பைப்ல இருந்து ட்ரிப்போஸ் கனெக்ட் பண்றதுக்காக நம்ம ஓஸ் கலர் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ஓஸ் கலர் பாத்தீங்கன்னா நம்ம பிவிசி பைப்போட கனெக்டர் யூஸ் பண்ணி தான் இந்த ஓஸ் கலரை பிவிசி பைப்ல கனெக்ட் பண்ண பிறகு நம்ம ட்ரிப்போஸை கனெக்ட் பண்ணி லைனை உள்ள எடுக்க வேண்டியது. பெண்ட் பண்ணும்போது தண்ணி ஸ்டாப் ஆயிடுங்கறனால பெண்ட் எல்லாத்துக்குமே நான் எல்போ யூஸ் பண்ணி தான் பெண்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஓஸ் காலர்ல இருந்து ஒரு சின்ன ட்ரிப்போஸ் லைனை கனெக்ட் பண்ணி அதுல எல்போ கனெக்ட் பண்ணி திருப்பி அந்த எல்போல இருந்து அவுட்புட் எடுத்து அந்த ட்ரிப்போஸை நம்ம ஃபார்முக்கு உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் நம்ம பிவிசி பைப்ல இருந்து ட்ரிப்போஸ் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம்ட்டு. இது கூடவே நம்ம ஃபாகருக்கு தேவையான லைனுமே எடுத்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ள கொண்டு வந்திருக்க இந்த ட்ரிப்போஸ்ல இருந்து ஒரு எல்போவை ஜாயின் பண்ணி ஒரு டி ஜாயின் பண்ணி 2 லைனா எடுத்திருக்கிறேன். லெஃப்ட் சைடுல உள்ள லைன் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா உள்ள சாக்கு எல்லாத்தையுமே நினைக்கும். அதே மாதிரி ரைட் சைடுல உள்ள லைன் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடுல உள்ள சாக்கு எல்லாத்தையுமே நினைக்கும். இது எல்லாத்துக்குமே லைன் கொடுக்கிறதுக்காக நான் 16 mm ட்ரிப்போஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த ஓஸை 2 சைடுல உள்ள 2 வால்வுக்குமே நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓஸை கனெக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி கேபிள் டை யூஸ் பண்ணி அந்த சாக்கை சுத்தி இந்த லைன் எல்லாமே நல்லா டைட்டா கட்டிக்க வேண்டியது. இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் நான் எப்படி இந்த ஓஸை நம்ம ஃபார்ம் சுத்தி கட்டியிருக்கேன்ட்டு. இப்போ அடுத்தபடியா 6 mm டேப் யூஸ் பண்ணிருக்கேன். இது கூட சின்னதா ஓஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ இதே மாதிரி கிட்டத்தட்ட 100 பீஸுக்கு மேல நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எப்படி நம்ம ட்ரிப்போஸ்ல கனெக்ட் பண்ணுங்கிறத சொல்றோம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பஞ்சர் இருக்கும். இந்த பஞ்சரை வந்து நம்ம ஓஸ்ல சின்னதா ஓட்ட மாதிரி போட்டுக்கணும். பஞ்ச் பண்ணி வச்சிருக்க இந்த ஹோல்ல நம்மளோட 6 mm டேப்பை இன்செக்ட் பண்ணாலே நம்மளோட வேலை முடிஞ்சது. இது கூடவே எப்படி இந்த பைப்போட எண்ட் கேப் போறதுன்னு சொல்லிடுறேன். இதுதான் பாத்தீங்கன்னா எண்ட் கேப். இதுல 2 ஹோல் இருக்கும். அதுல ஒரு ஹோல்ல முதல்ல இந்த ஓஸை இன்செக்ட் பண்ணிக்கணும். அப்படியே அந்த ஓஸை ரெண்டா மடிச்சு திருப்பி மேல உள்ள ஹோல்ஸ்ல இன்செக்ட் பண்ணிட்டா இந்த எண்ட் கேப் தாண்டி தண்ணி போவாது. இப்ப பாருங்க நம்ம சாக்கு எல்லாத்துக்குமே நான் எப்படி ட்ரிப்போஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். இதோட ட்ரிப்போஸ் கனெக்ட் பண்றதுக்கான வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம ஃபாகர் செட் பண்றதுக்காக லைன் வெளில எடுத்து விட்டுருந்தோம். லைன்ல இருந்து எப்படி ட்ரிப்போஸ் கனெக்ட் பண்ணி உள்ள எடுத்துட்டு போறோம்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பீஸ் மூலமா நம்மளோட பிவிசி பைப்ல இருந்து தனி பால் வால் வச்சு லைனை உள்ள கொண்டு போறேன். என்னோட கல்டிவேஷன் ஃபார்மோட லென்த் 20 அடிங்கிறதுனால எனக்கு மொத்தம் 5 லைன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால மொத்தமா நான் 5 பீஸ் இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுல 4 பீஸுக்கு டி ஜாயிண்ட் போட்டுட்டு ஒரு பீஸுக்கு எல்போ போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஃபாகர் லைன்ல இருந்து இந்த மாதிரி ஒரு டி ஜாயிண்ட் பீஸா ஒண்ணா கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஒண்ணுக்கான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 4 அடி கரெக்டா டிஸ்டன்ஸ் விட்டு போடணும். இப்போ அதே மாதிரி நம்ம ஃபார்முக்குள்ள போகக்கூடிய 5 லைனுக்கான ட்ரிப்போஸ்மே சைஸ் பார்த்து கட் பண்ணி அதுல எல்போ போட்டு இந்த கனெக்டரோட ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதா. அடுத்தபடியா நம்ம ஃபாகர் தான் அசெம்பிள் பண்ண போறோம். இது வந்து ஒரு ஃபுல் செட் ஆஃப் ஃபாகர். ஃபாகரை எப்படி அசெம்பிள் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாகரோட ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எட்ஜ் ஷார்ப்பா இருக்கும். இதை வந்து நம்ம ட்ரிப்போஸ்ல கனெக்ட் பண்ணிக்கணும். இதோட இன்னொரு எண்ட்ல இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். அதுல இந்த கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததா இந்த கனெக்டர்ல இந்த ஜெக் வாலை இன்சர்ட் பண்ணிக்கணும். இதனால இந்த ஜெக் வால் கூட நம்மளோட 4-வே ஃபாகரை செட் பண்ணா நம்மளுடைய ஃபாகர் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா ஃபுல் செட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் 4-வே ஃபாகர். இதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 10 பீஸ் வேணும். இப்போ நான் 10 ஃபாகரை இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஃபாகரை எப்படி நம்ம ட்ரிப்போஸ்ல கனெக்ட் பண்ணனும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 6 mm டேப் கனெக்ட் பண்ண மாதிரி இந்த பஞ்சிங் மிஷினை வச்சு ஒரு ஓட்ட போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த ஃபாகரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஹைட் கம்மியா வேணுங்கிறதுனால நான் அதுல ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த 4-வே ஃபாகர் ஸ்ப்ரெட் பண்ற லென்த் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல 2 அடியும் ரைட் சைடுல 2 அடியும் ஃப்ரண்ட்ல 2 அடியும் பேக் சைடுல 2 அடியும் ஓவராலா சுத்தி 2 அடிக்கு
இந்த 4-வே ஃபாகர் ஸ்ப்ரெட் பண்ணும் தண்ணியை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஃபாகருமே கரெக்டான லைன்ல கரெக்டான அளவு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டைம் ஸ்விட்ச். இது மூலியமா தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போறோம். இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா மறக்காம செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தபடியா இதுல எப்படி ப்ரோக்ராம் செட் பண்ணலாம்னு பார்த்துடலாம் வாங்க. இதுல எப்படி டைம் செட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல உள்ளதெல்லாம் பாத்துங்க. பிங்கிறது வந்து ப்ரோக்ராம், இது வந்து டேட்டு, இது வந்து ஹவரு, இது வந்து மினிட்ஸு, இது வந்து மேனுவலாக நம்ம எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணிக்கலாம், அதுதான் போட்டிருக்காங்க. இப்போது இந்த கிளாக் சிம்பிள் போட்டிருக்காங்களே, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டேவை ப்ளஸ் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மண்டே, அதனால் நான் வந்து முதல்ல அதில் மண்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ வந்து இந்த ஹவர் இருக்குல்ல, இது வந்து இப்போ மணி வந்து இப்போ மதியம் 2 மணி ஆகுது. இப்போ ஏஎம் காமிக்குதா, இப்போது வந்து நம்மளுக்கு இதில் ஏஎம் காமிக்குது. இப்போ மணி வந்து இப்போ மதியம் 2 மணி ஆகுது. இப்போ வந்து பிஎம்க்கு மாற்றிக்கணும். அதுக்கு இந்த ஹவரை வந்து நம்ம இந்த கிளாக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஹவரை வந்து நம்ம மாற்றிக்க வேண்டியதான். இப்போ பிஎம் மாறிட்டு பாருங்கள். இப்போ பிஎம் மதியம் 12 மணி, மதியம் 1 மணி, மதியம் 2 மணி மாறிடுச்சு. இப்போ நம்ம மினிட்ஸை மாற்றணும். இப்போ மதியம் 2 மணி 40 ஆகுது. இதில் 48 காமிக்குது. இப்போ நம்ம மணியை வந்து இப்போ 2 மணி 40க்கு இதை மாற்றணும். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மினிட்ஸை வந்து நம்ம மாற்றும் போது இது மாறும் பாருங்கள். இப்போ பாருங்கள் மணி 2:40 ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்துடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இப்போ விடிய காலையில் 6 மணிக்கு நம்ம மோட்ரு ஆஃப் ஆகுதுன்னா 6:01க்கு ஆஃப் ஆகிடணும் திங்கக்கிழமை. இதேமாரி எல்லா கிழமையிலையுமே 1 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி மோட்ரு ஆன் ஆகணும். 1 நிமிஷம் கழித்து கரெக்டாக ஆஃப் ஆகிடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் செட் பண்ணணும். இப்போ பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு முதல்ல மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வரைக்கும் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா 6, 7, 8, 9ன்னு ஆரம்பிக்குதுல, இதில் நம்மளுக்கு மொத்தம் 20 ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கலாம். இதில் 1ஆம் நம்பர் வர வரைக்கும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போது எனக்கு இது ப்ரோக்ராம் டைம் வந்து 2:40 காமிக்குது. ப்ரோக்ராம் கிளிக் பண்ணேன். ப்ரோக்ராம் கரெக்டாக காலைல 6 மணிக்கு ஆன் ஆகுன்ட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மறுபடியும் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணும்போது 6:01க்கு இது எனக்கு ஆஃப் ஆகணும். ஓகேவா? இப்போது செகண்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு எனக்கு ஆன் ஆகணும், 7:01க்கு ஆஃப் ஆகணும். இப்போது தேர்ட் ப்ரோக்ராம் 8:01க்கு ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக நான் 8க்கு மாற்றணும். அப்படிங்கும்போது இதை வந்து மினிட்ஸை வந்து நம்ம மாற்றிக்க வேண்டியதான். இப்போது 8 மணிக்கு எனக்கு ஆன் ஆகுது. திருப்பி இந்த ப்ரோக்ராம் கிளிக் பண்ணும்போது ஆஃப் பண்ண வேண்டிய டைம் ஒன்று எனக்கு 8:01க்கு ஆஃப் ஆகணும். இதில் 8:02 இருக்குது. திருப்பி நான் மினிட்ஸை வச்சு 8:01க்கு மாற்றிக்கிறேன். இது எதனால் எல்லாமே இப்படி இருக்குன்னா நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் எல்லாமே இந்த டைம் காமிக்குது. மற்றபடி உங்களுக்கு வரும்போது இந்தமாரி கரெக்டான டைமில் வராது. எந்த டைமில் வேணா இருக்கும், உங்களுக்கு தேவையான டைமுக்கு நீங்கள் தான் செட் பண்ணிக்கணும். கரெக்டாக 8:01க்கு இப்போ ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுட்டேன்னா மறுபடியும் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணால் இப்போ ப்ரோக்ராம் 4 இது எனக்கு 9 மணிக்கு ஆன் ஆகணும். இதில் 9:02 இருக்குது. இதை நான் இப்போ 9ஆக மாற்றிக்கணும். இப்போது எனக்கு வந்து காலையில் 6 மணிக்கு நான் மோட்ரு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன்னா திருப்பி அன்றைக்கி நைட்டு 9 மணி வரைக்கும் எனக்கு 1 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஆன் ஆகி மோட்ரு ஆஃப் ஆனால் போதும். அது கிட்டத்தட்ட எனக்கு 17லேருந்து 18 டைம் வரும். உங்களுக்கு வேணும்னா 20 டைம் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணுறதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது மேலே இந்த மண்டே, டியூஸ்டே வந்து சாட்டர்டே வரைக்கும் எல்லா வாரமும் காமிக்குதான்னு பார்க்கணும். அதில் சப்போஸ் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மண்டே மட்டும் தான் காமிக்கும். அப்படி பண்ணிங்கன்னா அந்த நாள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மோட்டர் ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். இதில் நீங்கள் எல்லா டேட்ஸும் அதாவது எல்லா கிழமையும் நீங்கள் அதில் செட் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களால் எல்லா கிழமையிலையும் இந்த மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியும். இப்போ வந்து 6வது டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு காலைல 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ப்ரோக்ராம் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஆஃப் டைம் வந்து 11:01 வரணும். எனக்கு அதை மாற்றிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ டைம் பாருங்கள் கரெக்டாக 2:52 மதியம் 2 மணி பிஎம் காமிக்குது. இதில் நான் ப்ரோக்ராம் 1 கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரோக்ராம் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எனக்கு காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக 6:01க்கு ஆஃப் ஆகிடுது. திருப்பி 7 மணிக்கு அடுத்த ப்ரோக்ராம் பாருங்கள். செகண்ட் ப்ரோக்ராம் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 7:01க்கு ஆஃப் ஆகிடுது. தேர்டு ப்ரோக்ராம் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 8:01க்கு ஆஃப் ஆகிடுது. இதேமாரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 18 ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி வாரம் முழுக்க இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு மோட்ரு ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டே இருக்கும். 18 ப்ரோக்ராம் தான் பண்ணியிருக்கிறேன்.
நைட்டு 10 மணி வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். பேலன்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். 19வது ப்ரோக்ராமும் எதுவும் இருக்காது, 20வது ப்ரோக்ராம் எதுவும் இருக்காது. கரெக்டாக டைம் வந்து மறுபடியும் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா காலைல 1 மணிக்கு இப்படியே டெய்லியும் கண்டினியூஸாக மோட்ரு ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டு இருக்கும். இதில் வேறு எதுவுமே ப்ரோக்ராம் கிடையாது, வெறும் சிம்பிள் தான். இப்போ அடுத்தபடியாக இதுக்கு நம்ம எப்படி ஒயர் கனெக்ஷன் சப்ளை கொடுத்து எப்படி மோட்டரை ரன் பண்ண வைக்கிறதா பார்க்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு மெயினாக நம்மளுக்கு வந்து 16 ஆம்ப்ஸ் எம்சிபி ஒன்று தேவைப்படும். 1 ஹெச்பி மோட்டராக இருந்தால் 16 ஆம்ப்ஸ் தேவைப்படும். 1/2 ஹெச்பி மோட்டர்னா நம்மளுக்கு 10 ஆம்ப்ஸ் எம்சிபியே போதுமானது. இப்போ நம்ம இதுக்கான ஒயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானதான் பார்த்துங்க. முதல்ல ஒரு ஃபேஸ் லைன் எடுத்துக்கிறோம். இந்த ஃபேஸ் லைனை இந்த எம்சிபிக்கு அடியில் கொடுத்துக்கிறேன். அப்படியே இந்த எம்சிபிலேருந்து வர அவுட்புட் ஃபேஸ் லைனை ஒரு சின்ன ஒயரோட கனெக்ட் பண்ணி அந்த டைமரோட 1ஆம் நம்பர்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியா அந்த 1ஆம் நம்பர்ல இருந்து எடுத்த இன்னொரு ஒயரை நம்மளோட டைமருக்கு அடியில் உள்ள 4ஆம் நம்பர்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியா நம்ம லைன் கூட வர நியூட்ரலையும் நம்ம மோட்டர் கூட வர நியூட்ரலையும் ரெண்டுத்தையும் லூப் அடிச்சு நம்மளோட மீட்டர்ல உள்ள மேல 2ஆம் நம்பர்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இந்த கனெக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபேஸ் ஒயரு. ஆக்சுவலாக இதுதான் நம்மளுக்கு மெயின் லைனு. இதுலேருந்து ஒரு ஒயர் பிட்டு ஒயர் போட்டு நம்ம முதல்ல அந்த எம்சிபிக்கு கீழே உள்ளதெல்லாம் கொடுத்துருக்கேன். திருப்பி எம்சிபிலேருந்து மேலேருந்து அவுட்புட் எடுத்திருக்கேன். இந்த சேப்பு ஒயரை வந்து இந்த டைமரோட, அதாவது இந்த ஆட்டோமேட்டிக்கோடதை 1ஆம் நம்பரில் கொடுத்துருக்கேன். திருப்பி இந்த 1ஆம் நம்பர்லேருந்து இன்னொரு ஒயர் சேர்த்து எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமரோட கீழே உள்ள 4ஆம் நம்பரில் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைன் மட்டும் இல்லாமல் ஒரு நியூட்ரல் ஒன்று வருமா, இந்த நியூட்ரல் கூட நம்ம மோட்டருக்கு போகக்கூடிய நியூட்ரல் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த 2ஆம் நம்பரில் கொடுத்துருக்கேன். மோட்டரோட ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மோட்டரோட ஃபேஸை வந்து இந்த 3ஆம் நம்பரில் கொடுத்துருக்கேன். இதோட டைமிங், இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். இதுக்கு மேலே வருதும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்போ பாருங்கள், நல்லா கிளியராக சொல்கிறேன் இன்னொரு தாட்டி. நம்மளோட இன்புட் முதல்ல ஃபேஸ் லைனை இதில் கொடுக்குறோம். இதுலேருந்து அவுட்புட் ஃபேஸ் லைன் எடுக்கிறோம். அந்த ஃபேஸ் லைனை இந்த 1ஆம் நம்பரில் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த 1ஆம் நம்பரில் இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணி கீழே உள்ள 4ஆம் நம்பரில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து வர நியூட்ரல் ஒயரையும் நம்ம லைன்லேருந்து வர நியூட்ரல் ஒயரையும் கனெக்ட் பண்ணி இந்த 2ஆம் நம்பரில் கொடுக்குறோம். பேலன்ஸ் இருக்கிற மோட்டர்லேருந்து வர ஃபேஸ் ஒயரை இந்த 3ஆம் நம்பரில் கொடுத்தா நம்மளோட கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சது. இப்போ ஃபைனல் அவுட்புட்டாக எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நம்ம மோட்டர்லேருந்து அவுட்புட் லைன் எடுத்து வந்து 2 லைனா எடுத்திருக்கோம். ஒரு ட்ரிப்போஸுக்கும் இன்னொன்னு ஃபாகருக்காக எடுத்திருக்கோம். ட்ரிப்போஸ்க்கான லைனை டைரக்டா ஃபார்முக்குள்ள அனுப்பிட்டு அதே மாதிரி ஃபாகருக்கான லைன்ல செக் வால்வ் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். மொத்தமா 4 அடிக்கு ஒரு வால்வுங்கிற மாதிரி மொத்தம் 5 வால்வ் இது மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார்மோட என்ட்ரன்ஸ்ல சுவிட்ச் பாக்ஸ் கூடயே நம்மளோட டிஜிட்டல் டைமர் மீட்டரையும் செட் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே ஃபார்முக்குள்ள போனா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரிப்போஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல உள்ள வால்வையும் ரைட் சைடுல உள்ள வால்வையும் கரெக்டா இருக்கு. முக்கியமா ஒரு விஷயம், இந்த 6mm ட்ரிப்போஸை கனெக்ட் பண்ணும்போது கூடவே கேபிள் டைப் போட்டு அந்த சாக்கோட டைட்டா கட்டிக்கணும். ஃபைனலா 5 லைனுக்கான ஃபாகர் செட்டப்புமே கரெக்டா இருக்கான்னு ஒரு கிளான்ஸ் பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ நான் மோட்டர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபார்முக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி ஃபாகர் ஒர்க் ஆகுதுன்ட்டு. முதல் வேலையா நம்ம சாக்குக்காக போட்ட ட்ரிப்போஸ்ல இருந்து தண்ணி பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து சாக்கு எல்லாமே சூப்பரா நனைஞ்சிருக்கு. இடத்துல சாக்கு நனையாம இருக்கு, அந்த இடத்துல தண்ணி போக போக ஆட்டோமேட்டிக்கா அதுவுமே எல்லாமே நனைஞ்சிடும். இப்போ அப்படியே ஃபாகர் செட்டப் சைடு போனீங்கன்னா ஃபாகர் பாத்தீங்கன்னா தண்ணி சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. உங்களோட மஷ்ரூம் ஃபார்முக்கோ இல்ல கோழி பண்ணைக்கோ ஆட்டு பண்ணைக்கோ இல்ல வேற எதுக்கோ இந்த மாதிரி ஃபாகர் செட்டப் போடணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.